ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். அது என்னன்னா, முந்திரியும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் ஒரு கப் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முழு முந்திரியாக எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும் பக்கோடாக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதனால தான் வேர்க்கடலையும் வச்சு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடல மாவு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணும். ஒரேடியாக தண்ணி விடக்கூடாது. நிறைய தண்ணி விட்டு இந்த பக்கோடா போடக்கூடாது. அந்த முந்திரியில் கோட்டிங் படுற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டோன்னா இந்த முந்திரி பருப்பில் ஒட்டாது. அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்து நம்ம கலந்து இந்த மாதிரி வச்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு முந்திரியாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடணும் எண்ணெயில். மொத்தமாக ஒட்டின மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் தனித்தனியாக போட்டுக்கணும். இது நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வீட்லேயே நம்ம எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல், கலர்லாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம வீட்லேயே பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகி போயிடும். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 4 மினிட்ஸ் தான் நான் வச்சேன். நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸாக மிக்ஸ் பண்ண சொல்லி எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அடுத்து இப்போ நான் வேர்க்கடலை வச்சு பண்ணி காட்டுறேன். இதுவும் முழு வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க. 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதில் இதுலேயும் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முந்திரி பருப்புக்கு என்னெல்லாம் சேர்த்தோமோ அதே சேம் தான். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. அதே மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூனுக்கு கடல மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம இதுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். எல்லா பருப்புலேயும் அந்த மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பக்கோடா நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல.
அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெயும் காஞ்சது ரெடியாக இருக்குது. அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 4-5 சேர்த்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட சொல்ல தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 3 to 4 minutes தான், அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இதுவும் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், பார்க்குறதுக்கே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.